بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. கிதாப் அல்-40 في مذهب السلف சலஃபுடைய சஹாபாக்களுடைய பாதை குறித்த 40 நபிமொழிகளில் 19வது நபிமொழி, முஸ்லிம் ஆட்சியாளர்களை இழிவுபடுத்துதல், ஏசுதல் தடை செய்யப்பட்டுள்ளது என்ற தலைப்பின் கீழ் கொண்டு வரப்படுகிறது. عن زياد بن قسيب العدوي رضي الله عنه قال: كنت مع أبي بكرة رضي الله تعالى عنه تحت منبر ابن عامر وهو يخطب وعليه ثياب رقاق، فقال أبو بلال: انظروا إلى أميرنا يلبس ثياب الفساق. فقال أبو بكر: اسكت، سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: من أهان سلطان الله في الأرض أهانه الله. رواه أحمد والترمذي. زياد بن قسيب العدوي ரஹ்மஹுல்லா என்கிற தாபிஈ அறிவிக்கிறார்கள், நான் அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அமர்ந்திருந்தேன். அப்போது இப்னு ஆமீர் என்கிற ஆட்சியாளர் மிம்பர் மேடையின் மீது நின்று கொண்டு சொற்பொழிவு நடத்தி கொண்டிருந்தார். அப்போது அவர் மெல்லிய ஆடை அணிந்திருந்தார். அவர் உடுத்தி இருக்கிற ஆடை மெல்லியதாக இருந்தது. அவர் ஹுத்பா கொடுக்கிறார் மிம்பர் மீது. அதை கண்ட அபூ பிலால் என்கிறவர், பாவிகளின் ஆடையை அணிந்திருக்கும் நம்முடைய அமீரை பாருங்களே என்று இழிவாக சொன்னார். இதை கண்டவுடன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு நபி தோழர் அப்படி சொன்னவரிடம் பக்கத்தில் அவரை பக்கம் திரும்பி, உஸ்குத், வாயை மூடு, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் இப்படி கேட்டிருக்கிறேன். யார் பூமியில் அல்லாஹ் அதிகாரம் வழங்கிய ஒருவரை, ஒரு சுல்தானை இழிவுபடுத்துகிறாரோ அவரை அல்லாஹ் இழிவுபடுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவாயிருக்கிற 20450வது ஹதீஸ், ஜாமியு திர்மிதியிலே 2224வது ஹதீஸ். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை ஹசன், ஆதாரப்பூர்வமான அழகான செய்தி என்று திலாலுல் ஜன்னா என்கிற அவருடைய ஆய்வு நூலில் குறிப்பிடுகிறார்கள். இங்கே ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஒரு ஆட்சியாளர் மிம்பர் மீது உரையாற்றுகிறார். அவர் உடுத்தி இருக்கிற ஆடை மார்க்கம் தடை செய்யப்பட்ட ஆடையாக இருக்கிறது. அதாவது அவருடைய ஆடை மெல்லியதாக இருக்கிறது. இதுதான் அவர் செய்தது. மெல்லிய ஆடை உடம்புடைய பரிமாணங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த ஹுத்பாவை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில் ஒருவர், அபூ பிலால் என்கிறவர், பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறவரிடம், பாருங்கள் நம்முடைய ஆட்சியார், நம்முடைய அமீரை பாருங்கள், அவர் பாவிகள் அணியக்கூடிய ஆடையை அணிந்திருக்கிறார். அதாவது மார்க்கம் தடுத்த பாவமான ஒரு ஆடை இது. இப்படி மெல்லிய ஆடையை உடுத்தக்கூடாது தானே. இதை இவர் உடுத்திருக்கிறார் என்றால் பாவிகள் எப்படி இப்படி ஒரு காரியத்தை செய்வார்களோ அது போலத்தான் இவர் செய்திருக்கிறார் என்று பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரிடம் அவர் சொல்லுகிறார். அவர் சத்தமிட்டு கூட சொல்லவில்லை, ஆனால் பக்கத்தில் இருக்கிறவரிடம் அவர் சொல்லுகிறார். இதை அங்கு அதே இடத்தில் உட்கார்ந்திருக்கூடிய அபூ பக்ரா என்கிற நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ பக்ர் அல்ல, அபூ பக்ரா, இவர் வேற ஒரு தோழர். அபூ பக்ரா இதை கேட்டவுடனே முதல் வார்த்தையாக அந்த சொன்னவரை பார்த்து, உஸ்குத், வாயை மூடு என்று சொல்கிறார். அமைதியாக இரு, பேசாதே. ஏன் என்று கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இப்படி இருக்கிறது, நான் காதால் கேட்டிருக்கிறேன். என்ன? சமீஅத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல்: மன் அஹான சுல்தான் அல்லாஹி ஃபில் அர்தி.
பூமியில் அல்லாஹ் அதிகாரம் கொடுத்த ஒரு சுல்தான், ஒரு ஆட்சியாளர், அவரை யார் இழிவுபடுத்துவாரோ அஹானஹு அல்லாஹ், அல்லாஹ் அவரை இழிவுபடுத்தி விடுவான். ஆக நீ அல்லாஹ்வுக்கு பயந்து கொள். நீ இப்படி பேசுவதை கொண்டு நீ அவரை இழிவுபடுத்துகிறாய். அவர் செய்வது தவறுதான், ஆனால் நீ இப்படி வெளியே பேசுவது அவரை இழிவுபடுத்தக்கூடிய காரியம். நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்த பிறகு அல்லாஹ் யாரை இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாரோ அவரை இழிவுபடுத்தியே தீருவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டேன். ஆக இது நமக்கு பல விஷயங்களை உணர்த்துகிறது. முதல் விஷயம், சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் எந்த அளவிற்கு ஆட்சியாளர்களின் விஷயத்தில் அவர்களை பொதுவெளியில் மக்கள் பேசும் பொழுது இழிவுபடுத்துவது, திட்டுவது போன்ற காரியங்களை அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள், தடுத்திருக்கிறார்கள். அதிலே வெறுப்பது ஒன்று, தடுப்பது ஒன்று, ரெண்டும் சேர்ந்ததுதான் சஹாபாக்களுடைய வழக்கம். வெறுப்பது இந்த ஹதீஸின் மூலமாக அவர்கள் அதை ஒரு ஆட்சியாளருடைய பாவத்தை கூட மற்றவர்களிடம் அதை பேசுவதை வெறுக்கிறார்கள். இல்லை என்றால் அது ஒரு நன்மையான காரியமாக இருந்தால் சஹாபாக்கள் நாமும் பேசுவோமே என்று அவர்களும் பேசியிருப்பார்கள். ஏன் வெறுத்தார்கள்? முதலில் அது ஒரு கீபத். கீபத் என்றால் புறம் பேசுவது, ஒருத்தருடைய குறையை மற்றவரிடம் பேசுவதை புறம் பேசுவதெல்லாம். ஆக ஆட்சியாளரிடம் இருக்கக்கூடிய அந்த குறையை மற்றவரிடம் அவர் பேசுவது நிச்சயமாக கீபத் எனும்போது அது வெறுக்கத்தக்கது. இரண்டாவது, வெறுக்கத்தக்க ஒரு விஷயம், அது தடுக்கப்பட வேண்டியது. அது உண்மையாக இருந்தாலும், அங்கே உண்மையாகவே ஆட்சியாளர் குறை இருப்பதுதான் என்றாலும் அந்த உண்மையான விஷயத்தை பேசுவதும் தடுக்கப்பட வேண்டியது என்பதால் அதை தடுக்கவும் செய்திருக்கிறார்கள். மூன்றாவது, சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் இதில் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய வியாக்கியானங்கள்லாம் பேசவில்லை. அவர்கள் உடனே ஒரே வார்த்தையில் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வேலையை ஆரம்பிக்கிறார். வாயை மூடுங்கள், இவ்வளவுதான், முடிந்துவிட்டு. இவர் ஒருத்தர் வாயை மூடவில்லை என்றால் பிறகு என்ன நடக்கும்? அதுதான் அடுத்த ஹதீஸை சொல்லுகிறார். ஒன்று வாயை மூட வேண்டும், இல்லைன்னா ஹதீஸின் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தது எச்சரிக்கை ஒருத்தர் அடையணும். வாயை மூடினால் தப்பிக்கலாம். அது என்ன? அவர் அந்த பேச்சுக்களை பேசாமல் இருப்பது அவருக்கு நன்மை, கண்ணியம். இல்லை, நான் பேசுவேன் என்று பேசினால் ஹதீஸுடைய எச்சரிக்கைக்கு அவர் உரியவராகிறார். என்ன? அல்லாஹ்வுடைய நபி சொல்றார், பூமியில் அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்து விட்ட ஒரு ஆட்சியாளரை யார் இழிவுபடுத்தினாரோ, அதை இழிவுபடுத்துதல் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவரை திட்டுவதை கொண்டு, அவரை பற்றி பொய்களை பரப்புவதை கொண்டு, அவரிடம் உண்மையாக இருக்கக்கூடிய குறைகளை வெளியே பேசுவதை கொண்டு, இப்படி எந்த வடிவத்திலும் இருக்கலாம். அவரை பேசினால் அஹானஹு அல்லாஹ், அல்லாஹ் அவரை இழிவுபடுத்துவான். நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய நபியுடைய வாக்குறுதி, எச்சரிக்கை. அப்படி என்றால் யாரெல்லாம் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளரை அவருடைய குறைகள், அவருடைய தவறுகள், அவருடைய பிரச்சனைகளை பொதுமக்களிடம் பேசுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக கேவலப்படுவார்கள். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய நபியுடைய கடுமையான எச்சரிக்கை. அல்லாஹ்வுடைய நபியின் இந்த சொல் பொய்யாகாது, அது நிச்சயமா நடந்தே தீரும். ஒருவன் அந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டு விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஹதீஸ்களில் பேசியிருக்கக்கூடிய ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ஒருவர் மற்றவர்களுடைய குறைகளை பேசுவதை கொண்டு ஒருவரை அவமானப்படுத்தினாரோ அல்லாஹ் அவரை அவருடைய வீட்டிற்குள்ளே அவமானப்படுத்துவான். இது மிகப்பெரிய எச்சரிக்கை. மற்றவர்களுடைய குறை அவர் வெளியில் தான் பேசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அவருடைய இழிவை அல்லாஹ் ஏற்படுத்துவது வீட்டிற்குள்ளே ஏற்படுத்துவான் என்று வேறு ஹதீஸ்களில் வந்திருக்கிறார். ஆக நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய முசீபத், மிகப்பெரிய ஒரு தண்டனை. ஒரு வீட்டிற்குள் அவமானப்படுத்தப்படுவது, அவருடைய குடும்பத்தார் அவமானப்படுத்தப்படுவது, பிறகு அல்லாஹ் அவமானப்படுத்தும் போது வேறு விதத்தில் அவருக்கு இந்த உலகத்தில் மறுமையிலும் தண்டிப்பது. ஏன்னா அல்லாஹ்வுடைய இழிவு, அல்லாஹ் ஒருவன் மீது சாட்டக்கூடிய இழிவு என்பது அது இந்த உலகத்தில் மட்டுமே இருந்து முடிந்துவிடும் நினைக்கக்கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹானஹு அல்லாஹ், அல்லாஹ் அவனை இழிவுபடுத்துவான் என்று சொல்லும்போது அது இந்த உலகத்திலும் இருக்கும், மறுமையிலும் இருக்கும். ஆக மறுமையின் இழிவு என்றால் அதற்கு அர்த்தம் என்ன?
மறுமை இழிவென்றால் இந்த உலகத்தில் ஒருவரை இருக்கின்ற மக்களுக்கு மத்தியில் இழிவுபடுத்தினால் அவனை அல்லாஹ் மறுமையிலே எல்லா மக்களுக்கு முன்னாடி இழிவுபடுத்துவான். எல்லா மக்களுக்கு முன்னாடி இழிவுபடுத்துவான். இதுதான் மறுமையிலே மஹ்ஷருடைய மைதானத்தில் அந்த மனிதன் இழிவுபடுத்தப்படுவது. பிறகு அந்த மனிதன் நரகத்தில் இழிவுபடுத்துவது. நரகத்தில் இழிவுபடுத்தப்படுவது நரகவாசிகளுக்கு முன்பு இழிவுபடுத்தப்படுவது. இது எவ்வளவு பெரிய சோதனை பாருங்கள். ஏனென்றால் இது தெளிவாக ஹராம் என்பதனால்தான் அவன் அஹ்லு சுன்னா ஸலஃபு ஸாலிஹுடைய சஹாபாக்கள் காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய தீன், இந்த மார்க்கத்துடைய தனித்தன்மை, ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களாக இருக்கும்போது அவருடைய குற்றம் குறைகளை வெளியே பேசக்கூடாது. சரி, அப்படி என்றால் அவருடைய குறைகள் திருத்தப்படக்கூடாதா என்றால் அப்படி அல்ல. அவர்கள் திருத்தப்படுவதற்கு மார்க்கத்திலே வழிமுறை இருக்கு. அவர்களுக்கு நேரடியாக சொல்ல வேண்டும், அது ஒரு ரகசியமாக சொல்ல வேண்டும், தனிமையில் சொல்ல வேண்டும். அப்படியே முடியவில்லை என்றால் கடிதங்கள் மூலமாக அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அவருடைய தவறுகளை இதை திருத்திக் கொள்ளுங்கள் என்று அழகான முறையில் உபதேசம் செய்ய வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் ஆட்சியாளரிடம் யார் இந்த விஷயங்களை பேச முடியுமோ அப்படிப்பட்ட நபரிடம் ரகசியமாக சொல்லி இந்த விஷயங்கள் திருத்தப்படுவதற்கு நீங்கள் உதவுங்கள், இது வெளியே நாம் பேச வேண்டியதல்ல என்று அவரிடம் அதுவும் தனிமையிலே சொல்லப்பட வேண்டும். ஆகவே ஸலஃபுடைய உலமா ஏன் பொதுமக்களுக்கு மத்தியில் மேடைகளில் ஆக்ரோஷமான சவால்கள், ஆட்சியாளருடைய குறைகளை பேசி அவருடைய இழிவுபடுத்துதல், இது எல்லாவற்றையும் விட்டு விலகுகிறார்கள் என்றால் இது போன்ற பல ஆதாரங்கள் இருக்கு. இது ஒரே ஒரு ஹதீஸை நாம் படித்து விட்டோம். ஆனால் இது போல எத்தனையோ ஆதாரங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்களுக்கு தடை விதித்த ஆதாரங்கள் நமக்கு இருக்கு. சரி, ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி தடை விதித்தார்? ஏன்னா இது ஒரு ஃபித்னா. இந்த ஃபித்னா வந்துவிட்டால் அடுத்தது நடக்க போவதெல்லாம் குழப்பங்களும் பிரிவினைகளும் வாக்குவாதங்களும் மோதல்களும் கலவரங்களும் இதுதான் வெடிக்கும். அதனுடைய உச்சகட்டமாக ஆட்சியாளர் தான் இழிவுபடுத்தப்படுவதும் தான் இப்படி மக்களுக்கு மத்தியில் கேவலப்படுத்தப்படுவதை பொறுக்காத போது அவர் கடுமையான வன்முறையிலும் தண்டனை கொடுப்பதற்கு மக்களிடம் அவர் அணுகும் போது அது மிகப்பெரிய ரத்தத்தை ஓட்டக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னாவாக மாறும். முஸ்லிம் சமூகத்தில் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் நுழைந்தால் முஸ்லிம்கள் 2 கூட்டமாக 3 கூட்டமாக மாறுவார்கள். ஒரு யதார்த்தமான புத்தி நமக்கு உணர்ந்தாலே நமக்கு தெரியும், ஒரு ஆட்சியாளனை ஒருவன் பொதுவெளியில் இழிவுபடுத்துகிறான் வையுங்கள், அந்த ஆட்சியாளனை மதிக்கக்கூடிய ஒருவன் அங்கே இருக்கிறான் வையுங்கள். அப்போது என்ன நடக்கும்? அவன் மதிக்கக்கூடியவன் அந்த ஆட்சியாளருக்கு ஆதரவாக பேச ஆரம்பிப்பான். அப்படி பேச ஆரம்பிக்கும் போது எதிர்க்கக்கூடியவன் என்ன செய்வான்? அவனும் பேசுவான். இந்த எதிர்ப்பவர் ஆதரிப்பவர் 2 பேருக்கும் கூட்டங்கள் உருவார்கள். இந்த 2 கூட்டங்களும் மோத ஆரம்பிப்பார்கள். எப்படி? முதல் தர்க்கத்தால் மோதுவார்கள். பிறகு ஒரு கட்டத்தில் எந்த கூட்டம் வலிமை பெறுமோ அந்த கூட்டத்திற்கு ஏற்றவாறு தான் அங்க சூழ்நிலை மாறும். ஆட்சியாளர் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அதிகரித்தால் இந்த எதிர்ப்பாளர்கள் இவர்கள் எதிர்க்க ஆரம்பித்து அவர்கள் இவர்களை நசுக்குவார்கள். அடுத்தது இதை கொண்டு வேறு குழப்பங்கள், இந்த ஆட்சியாளருக்கு எதிரியா இருக்கக்கூடிய வேறு ஒரு கூட்டம், 3வது கூட்டம் வந்து அவர்கள் நாட்டிற்குள் உள் பூசலை கலவரத்தை கொண்டு வருவார்கள். இதனால் மிகப்பெரிய குழப்பங்கள் பரவ ஆரம்பித்து கடைசியிலே அது முஸ்லிம்கள் வெறுப்பிலும் வன்மத்திலும் ஒருவருக்கொருவர் சண்டைகளிலும் தர்க்கங்களில் கொண்டு போய் அவர்கள் நன்கு ஒற்றுமையாக அமைதியாக இருந்தவர்களுக்கு மத்தியில் கூட இந்த காரணத்தால் வெறுப்பும் கசப்பு உருவாகி அது பிரிவினைக்கு வித்திடும். இந்த ஒரு புரிதல் நமக்கு என்ன, குறிப்பா நாம் இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக நாடு என்று சொல்லப்படக்கூடிய நாட்டில் ஆட்சியாளரை விமர்சிப்பதற்கு ஜனநாயக உரிமை அடிப்படையில் அனுமதி உண்டு என்று பேசப்படக்கூடிய நாட்டில், பத்திரிகை சுதந்திரம் இருக்கின்ற நாடு என்று சொல்லப்படக்கூடிய நாட்டில், எல்லா ஜனநாயக நாட்டிலும் நடக்கிற விஷயங்கள் என்ன? அது முழுக்க ஃபித்னாவை தவிர ஒன்றுமே இல்லை. எவ்வளவு தர்க்கங்கள், எவ்வளவு விவாதங்கள் டிவிகளில் நடக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முன்வைத்து எல்லா விவாதங்கள் எல்லாம் அதே மாதிரி இருக்கு. அரசியல் கட்சி விவாதங்கள் தான் எல்லாம் நடக்கிறது. இந்த கட்சியால் அந்த கட்சியால் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேசி விவாதிச்சு அதை நடக்க அடுத்து என்ன நடக்கிறது? மக்கள் அதை பற்றி அதையே பேசிக்கொண்டிருப்பார்கள். மக்கள் என்ன, பள்ளிவாசலுக்கு போனாலும் அங்கே பேசுவார்கள், வெளியே கடை வீதியிலும் அதான் பேசுவார்கள், வீட்டிலும்
அத்தாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை, அதுல வாக்குவாதம். அங்க அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை, அதுல வாக்குவாதம். தாத்தாவுக்கும் அத்தாவுக்கும் பிரச்சனை, வாதம். அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் மூல காரணம் என்ன? எது மூல காரணம்? இதுதான் காரணம். அதாவது இந்த வாயை நாம் நமக்கு தேவையில்லாமல் திறப்பது, அதுல எந்த பலனும் இல்லாமல் ஆகுது. ஏனென்றால் குறைஞ்சபட்சம் ஒருத்தருடைய தவறை திருத்துவதற்கு சம்பந்தப்பட்ட மனிதருக்கு அழகான முறையில் அவருக்கு எடுத்து சொல்லும் போது, அவருடைய உள்ளத்தை தொடும் விதமாக அச்சத்தை எடுத்து சொல்ல, அல்லாவுடைய தக்குவாவை சொல்லும் போது, அல்லாஹ் நாடினா அவருக்கு அது பலனளிக்கும் போது அவர் திருந்தலாம். இது ஒரு யதார்த்தம். இதுதான் யதார்த்தம். நம்முடைய குறையை கூட நம்மிடம் நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் நாம் கொஞ்சமாவது நாம் யோசிப்போம். இந்த தவறு உண்மையிலே நமக்கு ஒரு சுட்டி காட்டுவது சரியான ஒன்றுதான். நான் நினைச்சு பார்த்தேங்க, நீங்க எனக்கு அப்போதைக்கு எனக்கு தோணல, ஆனா நீங்க பின்னாடி நான் யோசிச்சு பார்த்தேன், நீங்க சொன்னதை ஆமா அது தப்பு தான், நான் சரி செய்துக்கிறேன் என்று அவருக்கு மனநிலை திரும்பலாம். ஆனா அவரை பற்றி மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறோன்னு வைங்க, அதுவும் மார்க்க ரீதியான விஷயங்கள், மார்க்கத்தை எடுத்து சொல்லுதல், அப்படி சில விஷயங்கள்ல சட்டம் வேற. ஏன்னா அது மார்க்க தெளிவுபடுத்துவது, சரியா? சில வழிகேடர்களை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்தினா அவர்கிட்ட நீங்க மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீங்க, அது வழிகேடுன்னு சொல்றது அது வேற. அதுவும் ஒரு கட்டத்துல ஆரம்ப கட்டம், அந்த சம்பந்தப்பட்ட மனிதனுக்கு முடிஞ்ச வரைக்கும் நேரில் சொல்ல அதை சரி செய்யப்பட முடியுமா என்று அதற்கான வழியை பார்ப்போம். அதுவும் உள்ள மக்கள் அப்படிதான் பார்ப்பாரு. அது சாத்தியம் இல்லாமல் மக்கள் வழிகெடுக்கிறார்கள் என்பதுதான் ஆட்சி அதிகாரம் இல்லாதவருடைய விஷயத்தில் தான் இந்த விஷயம். ஆனா ஆட்சியாளராக இருக்கும்போது சஹாபாக்கள் கடைபிடித்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தி அவர்களுடைய புரிதல், சலப்புடைய புரிதலையே நாம் திரும்ப திரும்ப எடுத்துக்கொள்ளணும். சஹாபாக்கள் எப்படி ஹதீஸ்களை விளங்கினார்கள் பாருங்கள். இந்த ஹதீஸிலே விளங்கியதை அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன விளங்குகிறார்கள்? வாயை மூடு என்று விளங்குகிறார்கள். ஏன்? நீ வாயை மூடினா அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவான். நீ இப்ப அவரை கேவலப்படுத்துகிறாய் மக்களுக்கு மத்தியில, நீ வாயை மூடி இருக்க வேண்டும். நீ வாயை மூடவில்லை என்றால் அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவான் என்று ஹதீஸ் சொல்லுகிறது. ஆகவே அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிக்க வேண்டும். பல நேரங்கள் நம்முடைய மக்கள் இதில் அறியாமையின் காரணமாக, ஹதீஸ்கள் சட்டங்கள் தெரியாத காரணமாக, ஆட்சியாளர் விவகாரங்களில், அரசியல் விவகாரங்களில் நிறைய அந்த பேச்சுக்களை பேசி 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 தொடர்ந்து வாக்குவாதங்களில் ஈடுபட்டு அதில் வெறுப்பை அவர்கள் சம்பாதித்ததை தவிர ஒன்றும் நடக்கும், எந்த மாற்றம் வராது. பாருங்கள் எவ்வளவு உலகளாவை ஒரு இந்திய அளவில் ஒரு பெரிய பிரச்சனையை எல்லாரும் பேசி தீர்த்து ஒருத்தரை வச்சு என்னென்னோ பேசியிருப்பாங்க. இது காப்பீர் ஆட்சியாளர் விஷயம். ஆனால் அப்படி பேசினால் கூட ஏதாவது ஒரு தீர்வு, நன்மை, அதனால ஒரு முடிவு வந்திருக்கிறாங்க வராது. அது இன்னும் பல குழப்பங்களை மட்டும்தான் நம்ம கடைசியாக தந்திருக்குமே தவிர அதில் யாருக்கு நிம்மதியை எதுவுமே அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். அதுவே நமக்கு நம் மீது போடப்பட்ட ஒரு இழிவாக மாறிவிடுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த காரியங்களில் நமக்கு மார்க்கத்தின் வழிகாட்டலை பற்றி தெளிவும் அறிவும் அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.